வணக்கம். வணக்கம். தர்மபுரியில் 3 மாணவிகளை பேருந்தில் வைத்து அதிமுகவினர் உயிரோடு கொளுத்தி வன்முறையில் ஈடுபட்டதோடு அந்த வழக்கை விரைந்து நடத்த விடாமல் இழுத்தடித்ததை எல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு எதிர்க்கட்சியினர் மீது அதிமுக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். ஆட்சி என்றைக்கும் நிரந்தரமானது அல்ல என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளித்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்ததை அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த தீர்ப்பு கூறப்பட்டவுடன் அதிமுகவினர் அங்கேயே வன்முறையில் இறங்கியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வன்முறையில் ஈடுபட்ட அதிமுகவினர் கோவை வேளாண்மை கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயணம் செய்த பேருந்தை தருமபுரி அருகில் தீ வைத்து கொளுத்தியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கோகிலவாணி, காயத்ரி, ஹேமலதா ஆகிய மாணவிகள் உயிரோடு எரிந்து சாம்பலானதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 17 மாணவிகள் தீக்காயம் அடைந்தனர் என்றும் இந்த செய்தியை தொடர்ந்து தமிழக மாணவர்கள் கொதித்து எழுந்ததையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அப்போது ஜெயலலிதா விடுத்த அறிக்கையில், தீவிரவாதிகள் தலை தூக்கி நிற்கும் தருமபுரி மாவட்டத்தில் பெரும் கொடுமைகளை இழைத்துவிட்டு அதிமுகவினர் மீது பழி போட முயற்சி நடைபெறுகிறது என்று கூறியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா கோரியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கு விசாரணை 2001ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு சுணக்கம் ஏற்பட்டதையும் 20 சாட்சிகள் தடம் புரண்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி கனகராஜ் அளித்த தீர்ப்பில், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் வழக்கை அனாதை குழந்தையைப் போல போலீஸ் அதிகாரிகள் நடத்தியுள்ளனர் என்று தெரிவித்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மீதான நம்பிக்கை, நன்மதிப்பை குறைக்கும் வகையில் செயல்பட்டு இமாலய தவறு புரிந்த உள்துறை செயலாளர், சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி ஆகியோரை இந்த நீதிமன்றம் கண்டித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதி கனகராஜ் கூறிய இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகும் சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்படவே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் 2005ஆம் ஆண்டு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கின் ஒவ்வொரு நாள் தாமதத்திற்கும் என்ன காரணம் என்று உள்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி கனகராஜ் மீண்டும் கண்டனம் தெரிவித்ததையும் அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த அளவிற்கு தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கை இழுத்தடித்த அதிமுக அரசு தற்போது எதிர்க்கட்சிகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி மறுப்பு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் மாவட்டத்தில் நுழைய தடை, கரூர் மாவட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு விளம்பர தட்டிகள் வைத்தவர்கள் மீது வழக்கு என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்படுவதற்கு கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆட்சி என்றைக்கும் நிரந்தரமானதல்ல என்பதை இன்றைய ஆட்சியாளர்கள் மறந்துவிட வேண்டாம் என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களை ஏமாற்றும் அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இதன் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவோம் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் மன்றத்திலும் அதிமுக அரசு தோல்வி அடைந்துவிட்டது என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்ட திமுக சார்பில் தேர்தல் நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டம் நாகர்கோவில் நாகராஜா திடலில் நடைபெற்றது. குமரி மாவட்ட திமுக செயலாளர் சுரேஷ் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினிடம் தேர்தல் நிதியாக 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு மு.க. ஸ்டாலின், ஜெயலலிதாவின் சர்வாதிகார போக்கிற்கு அஞ்சும் ஊடகங்கள் திமுகவை இப்போதும் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் கருதி விமர்சித்து வருவதாக கூறினார். 110 என்று அறிக்கை படிக்கக்கூடிய ஜெயலலிதா விரைவிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு 111 போட போகிறார். அதனால்தான் 110 என்ற அறிக்கையை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க எதுவும் நடக்க போவதில்லை. இது உறுதி. ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டமன்றம் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய காரியாலயமாக, அது ஒரு கட்சி அலுவலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் மன்றமாக அல்ல. கடந்த 2 ஆண்டுகளில் அதிமுக அரசு என்ன சாதனை செய்திருக்கிறது என கேள்வி எழுப்பிய திரு மு.க. ஸ்டாலின், சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்த திட்டங்களை கூட செயல்படுத்த முடியாது என்று கூறினார். மக்களை ஏமாற்றும் அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவோம் என
தமிழக மக்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். நம்முடைய சந்ததியினருக்கு நாம் ஒரு நன்மையை செய்திட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த கொடுமையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க தயாராகுங்கள். அதற்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொண்டு அதற்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாரமாக இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வெற்றி அமைந்திட வேண்டும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று. இவ்விழாவில் திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர் GN ஷா, முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், பூங்கோதை, TPM மைதீன் கான், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், ஹெலன் டேவிட்சன் MP, முன்னாள் MP சந்திரலிங்கம் மற்றும் ஏராளமான திமுகவினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.